Hi, welcome to Learn with me. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் சிலிக்கா ஜெல் பேக்கெட்ஸ். இந்த சிலிக்கா ஜெல் பேக்கெட்ஸ் மோஸ்ட்டாக புதுசாக வாங்குகிற வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். அதே மாதிரியே புதுசாக வாங்குகிற லெதர் ஷூ பாக்ஸஸ்லேயும் இருக்கும். இதே மாதிரி சில டேப்லெட் பாட்டில்ஸ்லேயும் இந்த சிலிக்கா ஜெல் பேக்கெட்ஸ் இருக்கும். சிலிக்கா ஜெல் பேக்கெட்ஸ்குள்ளே சின்னதாக ஒயிட் கிறிஸ்டல்ஸ் நிறையா இருக்கும். இது எப்படி கிடைக்குதுன்னா குவாட்ஸ் அண்ட் சாண்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த சிலிக்கா ஜெல். சிலிக்கா ஜெல் ஒரு வாட்டர் அப்சார்பர், அதாவது ஈரப்பதத்தை உறிஞ்சு வச்சுக்கும். இதை டெசிகென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஈரப்பதத்தை உறிஞ்சு வச்சுக்கிறதுனால இதை இப்படி சொல்கிறாங்க. வாட்டர் பாட்டில்ஸ் அண்ட் லெதர் ஷூஸ்லலாம் ஏன் இது வச்சுருக்காங்கன்னா, அது எப்பொழுதும் ட்ரையாக இருக்கணும், வாட்டர் மாய்ஸ்சர் கண்டென்ட்னால எந்த டேமேஜும் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக. டேப்லெட்ஸ் எதுவும் மாய்ஸ்சரால் அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக இந்த பேக்கெட்ஸை டேப்லெட் பாட்டில்ஸ்குள்ளேயும் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி புது வாட்டர் பாட்டில்ஸ் ஆர் ஷூஸ் வாங்கிட்டு வந்தோன்னா நம்ம அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த சிலிக்கா பேக்கெட்ஸ் இருக்கும். சரி, இது எதுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதில் டு நாட் ஈட் த்ரோ அவேன்ற வார்னிங் நோட் பார்த்தோன்னே நம்ம இதை தூக்கி எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போட்டுருவோம். அந்த மாதிரி நம்ம அந்த பேக்கெட்ஸ் எல்லாம் தூக்கி போடாமல் அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டா அதை நம்ம நிறையா ரீயூஸ் பண்ணலாம். இந்த பேக்கெட்ஸை எப்படிலாம் ரீயூஸ் பண்ணலான்ற சில திங்ஸை இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்ப்போம். மோஸ்ட்லி நம்ம ரெய்னி சீசனில் காரில் ட்ராவல் பண்ணுறப்ப அந்த விண்ட்ஷீல்ட் கிளியராகவே இருக்காது, ஒவ்வொரு தடவையும் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த சிலிக்கா ஜெல் பேக்கெட்ஸை கார் டேஷ்போர்டில் வச்சுட்டோன்னா அங்கே இருக்க மாய்ஸ்சர் கண்டென்ட்லாம் இந்த பேக்கெட்ஸே அப்சார்ப் பண்ணிடும். சில்வர் ஆர்னமெண்ட்ஸ்லாம் கொஞ்ச நாள் கழிச்சோன்னு பார்த்தா பிளாக்காக சம் டேனிஷ் ஆகிடும். அந்த மாதிரி எதுவும் ஆகாமல் இருக்க நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க பாக்ஸில் இந்த சிலிக்கா பேக்கெட்ஸை போட்டு வச்சிட்டோன்னா எப்போதுமே சில்வர் ஜுவல்லரி ஷைனிங்காக இருக்கும். நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸையும் சிலிக்கா ஜெல் பேக்கெட்ஸால் மாய்ஸ்சர் கண்டென்ட்லேருந்து அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கலாம். நம்ம இப்போ ட்ராவல் பண்ணுறோம், ஆனால் ஒரு ட்ரெஸ் ஈரமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஒரு கேரி பேக்கில் எடுத்து வச்சுட்டு போயிடுவோம். பட் அதோட அந்த கேரி பேக்கில் ஒரு சிலிக்கா பேக்கெட்ஸையும் நம்ம போட்டோன்னா நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ட்ரெஸ்ஸை வெளியில் எடுக்கிறப்ப அது ட்ரை ஆகியிருக்கும் அண்ட் வெட் கிளாத் ஸ்மெல்லும் நமக்கு வராது. சப்போஸ் நம்ம செல்ஃபோனே இப்போ தண்ணியில் விழுந்துருச்சுன்னா நம்ம உடனே பேட்டரியை ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ண பேட்டரியிலேருந்து மாய்ஸ்சர் எடுக்கணும்னா ஒரு ஜிப்லாக் பேக்கில் அந்த பேட்டரி அண்ட் இந்த சிலிக்கா பேக்கெட்ஸ் உள்ளே போட்டுட்டோன்னா எல்லா மாய்ஸ்சர் கண்டென்ட்டையும் இந்த சிலிக்கா பேக்கெட்ஸை அப்சார்ப் பண்ணிடும். நிறையா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் பாக்ஸஸ்லேயும் இந்த சிலிக்கா பேக்கெட்ஸ் நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம பழைய ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் ஏஜ் ஆக ஆக ஸ்பாயில் ஆகிடும். அந்த மாதிரி ஸ்பாயில் ஆகாமல் இருக்க அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் வச்சுருக்க பாக்ஸில் நம்ம இந்த சிலிக்கா ஜெல் பேக்கெட்ஸ் போட்டு வச்சா அந்த ஃபோட்டோ எப்பயுமே ஸ்பாயில் ஆகாது. இம்பார்ட்டன்ட் பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க இடத்துலையும் இந்த சிலிக்கா பேக்கெட்ஸ் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். பிளேட்ஸ், ஸ்க்ரூஸ், அப்புறம் ஆணி இதெல்லாம் ரஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க பாக்ஸில் சிலிக்கா பேக்கெட்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி சிலிக்கா பேக்கெட்ஸை நம்ம இன்னும் நிறையா வேஸில் ரீயூஸ் பண்ணலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபார் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பெல் ஐக்கான்.